ஹலோ ஃபோமில் தாறுமாறு திருப்பார் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வாழுமணி பேசிட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் டேட்டிங் ஆப்ஸ் பயன்பாடு அதிகமாக இருக்கிறது பற்றியும் இந்த மாதிரியான ஆப் மீது பலர் மத்தியில் விருப்பம் கூடியிருக்க காரணம் என்ன அப்படின்னு பல விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். நம்ம கூட சைபர் செக்யூரிட்டி வல்லுநரும் தொடர்ந்து டிஜிட்டல் பற்றி எழுதிட்டு இருக்கக்கூடிய எழுத்தாளருமான ஹரிகரசுதன் தங்கவேலு பேசிட்டு இருக்கிறாங்க. தங்கவேலு அவர்களே, இந்த டேட்டிங் ஆப்ல எக்ஸ் லவர் மாதிரியே ஒரு ஏஐ சப்போர்ட்டட் கேரக்டர்லாம் கூட உருவாக்கி பேச முடியும் அப்படின்னு கேள்விப்படுறப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. இந்த மாதிரியான அம்சங்கள் தான் பலரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண, டவுன்லோட் பண்ண வைக்குதா? இதை பத்தி சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ண வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர அவங்களுடைய பார்ட்னர்ஸ் இல்ல அவங்களுக்கான ஒரு துணை அல்லது ஒரு லவ் இவங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறத அவங்களுடைய நோக்கமா உள்ள வருவாங்க. அப்படி வரும் பொழுது அவங்க கிட்ட இந்த ஏஐ கனெக்ட் பண்ணும்பொழுது பல பேருக்கு தெரியாது. சோ அது யூஸ்வலா அந்த ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ல வரவங்களுக்கு இந்த ஏஐ இது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. பட் அதனாலதான் உங்களுக்கான ரியல் கனெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க பிரீமியம் சப்ஸ்கிரைபர் ஆகணும் அப்படின்னு அவங்க புஷ் பண்றதுக்கும் ஒரு மார்க்கெட்டிங் உத்தியாவும் இந்த ஏஐ இதை பண்ணிக்கிறாங்க. சோ எஸ், இட்ஸ் டெஃபினெட்லி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நிறைய பேருக்கு இதுல இருக்கக்கூடிய ஏஐ சாட்பாட் கூட தான் நம்ம பேசுறோம் அப்படிங்கறத தெரியாம தான் இருக்காங்க. ஓகே, ஒரு ஆப் டெக்னாலஜி அப்டேட் ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் உடனே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த வகையில இந்த ஆப் பத்தின விஷயங்கள் ரொம்ப ஈஸியா நிறைய விளம்பரங்கள் மூலமா மக்கள் கிட்ட போய் சேர்ந்திருக்கிறதும் இந்த ஆப்பை நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா. ஒரு இளம் தலைமுறை அவங்களை குறி வச்சு வைக்கப்படக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஆண்டுக்கு ஒரு வருட கணக்கில் நீங்க அந்த ஆப்புக்குள்ள இருக்கிற மாதிரி தான் அதனுடைய வடிவமைப்பு இருக்கும். ரெண்டாவது, நீங்க வெறும் ஃப்ரீ யூசரா மட்டுமே தொடர முடியாது. அதுல சூப்பர் லைக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் வெரிஃபைட் ப்ரொஃபைல்ஸ் மட்டுமே காட்டுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய ரசனைக்கு ஏற்ப ஒரு மேட்சிங் பண்றது எல்லாமே இந்த பிரீமியம் இதுல தான் வரும். ஒரு சோசியல் மீடியாவுக்கு பணம் செலுத்த கேட்டாங்கன்னா நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஆப்ஸ்க்கு 1000 ரூபாயோ இல்ல 5000 ரூபாய் இருந்தா கூட கண்டிப்பா உடனே எல்லாரும் பே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ் கம்ப்ளீட்டா எஸ், இட்ஸ் $1 பில்லியன் பிசினஸ். அது கம்ப்ளீட்டா ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மூலமா மட்டும்தான் நிறுவப்படுது. ஓகே, அதே மாதிரி ஒரு காலத்துல கேமுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரியான டேட்டிங் ஆப்ஸ் நம்ம ஒன்ஸ் உள்ள போறோம் அப்படின்னா அடிக்ட் ஆக்க வாய்ப்பு இருக்குதா? அதை பத்தி அடுத்தடுத்து நம்ம பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹலோ எஃப்எம், தமிழரின் பேச்சு, தமிழகத்தின் மூச்சு.